மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையனின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினர். அப்போது திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் வெள்ளையன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்காக போராடக்கூடியவர், எப்பொழுதுமே ஒரு தேச பற்றுள்ளவராக வெள்ளையன் அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆகவே அவருடைய உடலை எங்கு அடக்கம் செய்தாலும் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும், அவருக்கு இறுதி மரியாதை அரசு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தமிழக அரசிற்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் கோரிக்கையை வைக்கிறோம். ஒரு தமிழினத்துக்கும் ஒரு பேரிழப்பு என்றுதான் நிச்சயமாக நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். காரணம், வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து அவருடைய அந்த பிரச்சனைக்காக முன்னின்று போராடி அதன் மூலம் வணிகர்களுடைய அந்த நலனை காப்பாற்றியவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். 76 வயது அவர் இருந்த நிலையில் இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக வணிகர்களுக்கும் இன்னும் நல்ல பல விஷயங்கள் நடந்திருக்கும். தமிழினத்துக்கும் ஒரு பெரிய அளவு ஒரு அனுகூலங்கள் கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பும் இருக்கும். ஆனால் காலம் அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. சமூகத்தில் வணிகர் என்று சொன்னால் வியாபாரம் செய்வதற்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வணிகர்களும் குரல் கொடுப்பார்கள் என்ற அளவிற்கு ஒரு சமூக சிந்தனையை விதைத்து வணிகர்களுக்கான பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழகத்தில் வணிகர் சங்க அமைப்பு இவ்வளவு ஒரு பலமான அமைப்பாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வித்திட்டவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். இலங்கையில் ஈழத் தமிழர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். தன் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ் மொழி இன உணர்வாளராக வாழ்ந்து மறைந்தார் ஐயா வெள்ளையன் அவர்கள். அவருடைய இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெற வேண்டும் என்று அனைத்து மக்களின் கோரிக்கையாகும்.